இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து UX3 விசர்ட் ட்ராட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஒரிஜினல் தக்காரா தாமி, ஃபேக்கில் இன்னும் வரல, அதனால் ஒரிஜினல் தான். UX இது ஒரு பூஸ்டர், அதனால் ஒரு லான்ச்சர் இருக்காது. நம்ம ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணல, அதில் எடுத்துக்கலாம். இதில் மட்டும் வார்னிங் எதுவும் போட்டு வச்சுருக்காங்க. வார்னிங் த ப்ராடக்ட் டாய்ஸ் ஆர் சில்ட்ரன்ஸ் ஏதோ ஒன்று எனக்கு தெரில. UX மறைச்சி வச்சுருக்கானுங்க. UX ஓகே. 570 இது எனக்கு தெரில. டிபின்னா என்னதான் இருக்கும், ஏதோ சொல்லுவாங்க, ட்ரிஃப்ட் பாலா ஏதோ ஒன்று, எனக்கு தெரில கைஸ். ஓகே கைஸ், வாங்க அதை திறந்து பார்த்துருவோம். வாங்க கைஸ், திறந்து காமிக்கிறேன். இதான் கைஸ் இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சு. இது ஏன் சின்னதாக இருக்குன்னா லான்ச்சரில் இது ஒரு பூஸ்டர் அதான் நம்ம ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணது தான் இதுலேயே இருக்குது. நேற்று அன்பாக்சிங் பண்ணது தான். அதுதான் கடுப்பாக இருக்குது. ஒன்றுமே இதை கொடுத்து என்ன தான் ப்ரோஜனம் எனக்கும் தெரில. ஏதோ ஒன்று கைஸ் திறந்துக்க. சரி, இதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போங்க. என்ன எக்ஸ்ட்ரா ஒரு தாள் கொடுத்துருந்தானுங்க, இதில் கொடுக்கல. அதே தான் கைஸ், பாருங்களேன் எப்படி பூட்டணும். எனக்கு தெரியாதா கைஸ் எப்படி பூட்டணுன்னு. எப்படி விளையாடணும்னு போட்டிருக்காங்க. 20 சென்டிமீட்டரில் தான். அப்புறம் மேலே வச்சு விளையாடக்கூடாது, இது கீழே 2 பேரும் விளையாடணும். இப்படி தான் உழுவணும். கையினா எடுக்கக்கூடாது. 3 பேரும் விளையாட முடியாது, அடிக்கவும் முடியாது, மூஞ்சிக்கிட்டே எடுத்துகிட்டு போக முடியாது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் கைஸ். மூஞ்சிக்கிட்டே எடுத்துகிட்டு போனால் மூஞ்சி பழந்துக்கும். இப்படியா இருந்துச்சு. இந்தோ சீலாப்பா வச்சுட்டேங்க, தவறாக வச்சுட்டேன். இப்படி இருந்துச்சு. இது வந்து இப்படி கீழே வந்து இப்படி வந்து இப்படி இருந்துச்சு. இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை கைஸ். நம்ம பேப்ளேட் எடுத்துகிட்டு வர வெயிட் பண்ணுங்க. இதான் கைஸ் நம்மளோட பேப்ளேடு. இதான் வந்து விசர்ட் ட்ராட் லேயர் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்னு தெரில. லேயர். அப்புறம் இதான் வந்து ரேச்சட் 570, அது 370, இது 570. என்ன ஒரு ஒத்துமை 70 எதுக்கு சொல்கிறேன்னு தெரியும் நினைக்கிறேன். எல்சாமருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் இதான் வந்து என்னது, ஏதோ பால், டிபி தான் சொல்கிறாங்க, தெரில. நம்ம இது போட்டுருவோம். அன்றைக்கி போட்ட மாதிரி தான். இங்கே வச்சுட்டு இங்கே எல்லுலேருந்து ஆறுக்கு போகணும். LR போயாச்சு. ஓகே, லைட்டாக ஆடுது. ஏன் ஆடுதுன்னு தெரில. செம்மையாக இருக்குது கைஸ், பாருங்களேன். அதோட வளர்த்தியை பாருங்களேன். எல்லாம் ஒரே வளர்த்தி தான் நினைக்கிறேன், கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது. ட்ரான் பஸ்டர் கொஞ்சம் கட்டையாக இருக்குது கைஸ், பாருங்களேன், கட்டையாக இருக்குது. ஏதோ ஒன்று கைஸ். நிச்சயமாக ஒரு நாளைக்கு பிளேபிளேட் பேட்டில் வீடியோ போடுவோம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வச்சு ஒரு என்னது வெயிட் பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, போயிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ மறுபடியும் வந்துச்சு. இந்த கேமரா வேறு ஒரு சைட்டு ஆடிக்கிட்டு. இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பேட்டில் போட்டுருவோம். வித் எதோட ட்ரான் பஸ்டரோட வச்சு லான்ச்சர் போடுவோம் கைஸ். எல்லாம் ஒன்று தானே. தேடி இது ஒரு ஸ்டாமினா டைப்பு, அதனால அப்படி தான் சுத்தம். காற்று வருதான்னு பார்ப்போம். இதுலேயே காற்று வருது கைஸ், ஆடுது பார்த்தீங்களா. பேட்டில் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது செம்மையாக இதாக இருக்குது. ஷைனிங்கே இல்லை இந்த பிளேட்டுக்கும். ஆனால் பழைய BX எது ட்ரான் பஸ்டர் அதுக்காச்சும் கொஞ்சம் ஷைனிங் இருந்துச்சு. இதுக்கு சுத்தமாகவே இல்லை. இதுக்கும் சரி, இந்த 3 UXBக்கும். ஆனால் எனக்கு இந்த ஸ்டேடியம் இதுதான் பிடிச்சிருக்கு. ரயில் மாதிரி போகுது, ரயில். ஆனால் இது நடுவில் பிடிச்சி டொப்புன்னு வந்து இங்கே அடித்து, எதுக்கு அப்படி பட்டதே இல்லை. என்னது எக்ஸ்ட்ரீம் டேஷ் வந்ததே இல்லை ஒரு வாட்டி கூட. விளையாண்டேன், வரவே இல்லை, தெரில. அட்டாக்கும் போதுனா தான் வரேன்னு நினைக்கிறேன். போதும் கைஸ், இது ரொம்ப நேரம் சுற்றுது, நிப்பாட்டிடுவோம்.
இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பேட்டில் போடுவோம் வித் ட்ரான் பஸ்டர். சரி, ட்ரான் பஸ்டர்னே இருக்கேன் பாருங்க. எனக்கு ட்ரான் பஸ்டர் அவ்வளோ பிடிக்கும். காமிங் எக்ஸ்னாலே அவ்வளோ பிடிக்கும். நம்மக்கிட்ட இப்போ வந்து ட்ரான் பஸ்டர் ட்ரான்ஸ்போர்டு தான் இருக்குது. நம்ம ட்ரான்ஸ்போர்ட் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டோட சண்டை போடுவோம். ரெண்டும் டிஃபென்ஸ் டைப் தான் நினைக்கிறேன். டிஃபென்ஸாக ஸ்டாமினா நினைக்கிறேங்க. பரவாயில்ல, ஸ்டாமினா டிஃபென்ஸ் நல்லா தானே இருக்கும். ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு இது எடுக்கணும்ல. ஓகே, ரெடி ஆயிடுச்சு கைஸ். எதை முதல் இழுக்கலாம்? ஸ்டாமினாவே இழுப்போம். தேடி சொல்லிடு. ஜோக்கா சுற்றுது. எதுவும் சொல்லிடு. கொஞ்சம் சாட்டி ஆயிடுச்சு. ஓகே, இதில் எது ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் டேஷ் கொடுக்குதான்னு பார்ப்போமே. கொடுக்கவே மாட்டேது. முன்னாடி கொடுக்குது. ஸ்டாமினா முடிஞ்சு கைஸ், அவ்வளோதான். இதில் ஜெயிச்சது விசிட் ராட். பார்த்தீங்களா எப்படி சுற்றுதுன்னு பார்த்தீங்களா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் கைஸ், வரட்டா.